என்னம்மா ரேவதி, ஆள் வந்துட்டாங்களா? என்ன நீங்கள் தானே வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னு சொன்னீங்க. உங்கள் வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னு தானே கேட்டீங்க. அதனால தானே அன்னைக்கு ஆள் அழைச்சிட்டு வந்தேன். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு கிடையாதும்மா, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களுக்கு சொல்கிறேம்மா, நான் அப்படியே மாற்றி பேசிட்டீங்க. என்ன இது மாதிரி மாற்றி பேசுனீங்கன்னா ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ணே கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஆள் கிடச்சிதுன்னா நானே ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் அதுக்கப்புறம் வாங்க. இல்லம்மா ரேவதி, அப்போ இருந்த சூழ்நிலை அப்படி சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. என்னென்ன பெரிய சூழ்நிலை இப்போ சொல்லுங்கள். வீட்டு வேலைக்கு ஆள் உங்களுக்கு தேவையா இல்லை வேற யாருக்காச்சும் வேணுமா? கரெக்டாக சொல்லுங்கள். சரிம்மா ரேவதி, உன் நிலமை எனக்கு புரியுது. எனக்கு தான் வீட்டு வேலைக்கு ஆள் வேணும். நீ ஆள் அழைச்சிக்கிட்டு வா, பேசிக்குவோம். எதா இருந்தாலும் சம்பளம் எவ்வளோ என்னன்னு கேட்டுக்கிட்டு சொல்லிவிடு. அதையும் அண்ணே, ஆள் அழைச்சிட்டு வரது தான் என்னோட வேலை. சம்பளம் எவ்வளோ, நீங்கள் என்ன வேலை கொடுக்க போகிறீங்க, இதெல்லாம் நீங்களாச்சும் அவங்களாச்சும். இடையில நான் வரமாட்டேன். எனக்கு புரோக்கர் கமிஷன் மட்டும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டா போதும். நீங்கங்கிறதுனால அது கூட எனக்கு வேண்டாண்ணே. அடுத்தவங்களுக்கு இருந்தால் சொல்லிவிடுங்க. கமிஷன் இல்லாமல் நான் செய்ய மாட்டேன். எனக்கு என்ன செய்யணுமோ அதை பார்த்து நான் செஞ்சிடறேம்மா. உனக்கு கொடுக்காம அப்புறம் வேற யாருக்குமா நான் கொடுக்க போகிறேன். நீ ஆளை அழைச்சிட்டு வாம்மா முதல்ல. சரிங்கண்ணே சரிங்கண்ணே, ஆள் ரெடி ஆகிடுச்சு. நான் ஃபோன் அடிக்கிறேன், அப்புறமா வாங்க பேசிக்குவோம். உஷா, எப்படி இருக்க? காலேஜில் இப்போல்லாம் உன்னை பார்க்கவே முடியறது இல்ல. அவ்வளோ பிஸியோ? ஒரு பிஸியும் கிடையாது. உன்னை தான் பார்க்க முடியல. நீ எங்கேயும் வெளியூர் போயிட்டு வந்து என்ன கேட்டுக்கிட்டு இருக்காத. ஆமாம், உனக்கு அன்னைக்கு ஒரு சாக்லேட் கொடுத்தேனே, டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சு? சொல்லவே இல்லை. கேவலமாக இருந்துச்சு, சொல்ல மறந்துட்டேன். ஐயோ, அட பாவிங்களா, ஒரு பொம்பளை பிள்ளைய வீட்டில் விட்டுட்டு போக முடியலடா. ரவுண்டு கட்டி வரானுங்கடா. எங்கேருந்து வரானுங்கன்னே தெரியல. ஐயோ, இவன் எதுக்கு இங்கே வந்தான்? எப்படி பேசுது பார். ரெண்டும் ஒன்னோட ஒன்று தலையை முட்டிக்கிட்டு பேசுது பார். அப்படி தூரமாக நின்று பேசுனா என்ன ஆள் அதை விட்டுல அவனுக்கு என்ன வேலை? ஏய் அம்மாடி உஷா. ஹாய் அங்கிள், ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன்ப்பா, ரொம்ப நல்லா இருக்கேன். அங்கிள், அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லாமே. நல்லா இருக்கேன். இந்த சிரிப்பு போதுமா? போதும் அங்கிள், நான் போயிட்டு வரேன் அங்கிள். பாய் அங்கிள். அங்கிள், உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் அங்கிள். என்ன சொல்லணும்? நீங்கள் சிரிச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கீங்க அங்கிள். அவ்வளோதான் அங்கிள், வேற ஒன்றும் இல்லை அங்கிள். பாய் அங்கிள். உஷா பாய், நம்ம அப்புறம் பார்க்கலாம். பாய். சூப்பர் டாடி, அவனை செம்மையாக துரத்தி விட்டீங்க டாடி. எப்போ துரத்துறது நானே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் டாடி. அச்சோ, அப்படியோட கண்ணு, நான் ஏதோ தப்பாக நினச்சிட்டேன். அவன்கிட்ட பேச்சு பழக்க வழக்கெல்லாம் வச்சுக்காதம்மா. வச்சுக்கிட்டாலும் ஒரு டிஸ்டன்ஸில் பேசுமா. அப்படி தலையை உரசிக்கிட்டு பேசுகிறோம். அது மாதிரிலாம் செய்யக்கூடாதுமா. பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஆடா, அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க டாடி. அவன் ஒரு அரலூசு டாடி. இங்கே பாருமா உஷா, இந்த மாதிரி அரலூசத்தான் நம்பவே கூடாது. பா, அது ஒரு பெரிய விஷயமே இல்லைப்பா. காலேஜில் எல்லாம் அவனை லூசுன்னு தான் சொல்கிறாங்க. நான் அவனை பற்றி பெருசாகவே எடுத்துக்க மாட்டேப்பா. நீங்கள் சொல்லுங்கப்பா, போன விஷயம் என்னாச்சுப்பா? அதையாம்மா கேட்குற? என்ன பண்ணுறது? மாதம் பிறந்துருச்சு. மளிகை ஜாமான் வாங்கணும், வீட்டுக்கு பொருள் எல்லாம் வாங்கணும், கரண்ட்டு பில்லு கட்டணும், டிவிக்கு காசு போடணும், செல்லுக்கு காசு போடணும், சிலிண்டர் வாங்கணும், இன்னும் நிறையா இருக்கம்மா. சொல்லும் போதே மூச்சு வாங்குது. எல்லாம் தான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கம்மா. பா, அம்மாலாம் சும்மா தட்டி தூக்கிடுவாங்கப்பா. நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டை வச்சு செம்மையாக பார்ப்பாங்க தெரியுமா? அதான் தெரியுமே. சரிம்மா, உடனே உங்கள் அம்மா புராணத்தை ஆரம்பிக்காத. ஃபஸ்ட்டு வீட்டு வேலைக்கு ஆள் கிடைக்குதான்னு பார்க்குறேன். அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் நான் யோசிச்சுக்கிறேம்மா. உங்கள் வேலையை மட்டும் நீ பாரு. ஓஹோ, அப்படி சொல்கிறீங்களா டாடி? ஓகே டாடி. டாடி, இப்போ எனக்கு பிரியாணி சாப்பிடும் போல இருக்குது. வாங்கி தரீங்களா டாடி, இல்லைனா செஞ்சு தரீங்களா டாடி? எதுவாக இருந்தாலும் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க டாடி. இன்றைக்கி என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுமா. ஒரு 2 நாள் பொறு. நான் நாளன்னைக்கு வாங்கிட்டு வந்து செஞ்சு கொடுக்குறேன். நாளன்னைக்கு அம்மாலாம் நான் கேட்டதும் உடனே போய் சிக்கன் வாங்கிட்டு வந்து பிரியாணி செஞ்சு என்னை சாப்பிட சொல்லுவாங்க தெரியுமா? நான் 65 கேட்கவே மாட்டேன். அம்மாவே செஞ்சு கொடுப்பாங்கப்பா. என்ன பண்ணீங்க? பிரியாணி கேட்டால் 2 நாள் ஆகும்னு சொல்கிறீங்க. அது 2 நாள்னும் 2 நாள் கிடையாது. நாளைக்கு செஞ்சு தர்றேன். முதல்ல நீ அழுவுறத நிப்பாட்டு. இங்கே பாருமா உஷா, இந்த மாதிரி அழுதுகிட்டு இருந்த நாளைக்கும் கிடையாது, நாளான்னைக்கும் கிடையாது. பார்த்துக்க. இதுக்கு தான் அம்மா வேணுங்கிறது. இப்போ தெரியுதா அம்மாவோட அருமை என்னன்ட்டு? கேட்காமலே பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறவங்க தான் அம்மா. அப்பா, நீங்கள் கேட்டாலும் நீங்கள் வாங்கியே தர மாட்டேங்கிறீங்கப்பா. ஷோ, சத்தம் மாட்டாத. சும்மா உங்கள் அம்மா சமைச்சு கொடுக்குறானா? எல்லா பொருளும் நான் வாங்கிட்டு வந்து கொடுத்ததுனால தானே அவள் சமைச்சு கொடுக்குறா. ஆமாம்ல.
ஆமாவே இல்லையான்னு இப்போ சொல்லு. வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் உழைச்சி சம்பாரிச்சு நான் வாங்கிட்டு வந்து கொடுத்ததுனால தான் உங்க அம்மா அவளை வலிக்காம வீட்டில் உட்காந்துட்டு சமைச்சு போட முடிஞ்சிச்சு. வீட்ல உட்காந்து சமைக்கிறது வலிக்காம சமைக்கிறதாப்பா? அப்படின்னா நீங்க ஏப்பா வேலைக்கு ஆள் வைக்கிறீங்க? அந்த வலிக்காம கஷ்டப்படாம ஜாலியா செய்யற வேலையை நீங்களே செஞ்சிடலாமே. இதுக்கு எதுக்கு வேஸ்டா சம்பளம் கொடுத்து இன்னொரு ஆளை வேலைக்கு வைக்கிறீங்க? அது என்னப்பா, நீங்க உழைச்சி சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுத்த காசு மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி அப்படி உழைச்சி சம்பாரிச்சேங்கிறத அழுத்தி சொல்றீங்கப்பா. அம்மா செய்யற வேலையை ரொம்ப அசால்ட்டா சொல்லிட்டீங்க. எந்த வழி இல்லாம ஈஸியா சமைச்சு கொடுக்குறான்னு சொல்லிட்டு அப்ப அந்த ஈஸியான வேலையை நீங்க செய்யணும்னா அம்மா ஒரு இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க நான் நினைக்கிறப்பா. ஆமா, இவ்வளவு ஈஸியான வேலையை உங்களால செய்ய முடியலையே. நீங்க எப்படி வெளியில போய் கஷ்டப்பட்டு காசு கொண்டுட்டு வரீங்க? இது ஒண்ணு நம்புற மாதிரி இல்லையே. இதை முதல்ல நான் டெஸ்ட் பண்ணி பாக்குறேன். நீங்க எங்க வேலைக்கு போறீங்க, என்ன பண்றீங்கிறத அதை முதல்ல நான் நோட் பண்றேன்ப்பா. அப்பா, உங்க உழைப்புக்கு எப்படி மரியாதை நீங்களே உருவாக்கிக்கிறீங்களோ அதே மாதிரி அம்மாவோட உழைப்புக்கு கொஞ்சோண்டு மரியாதை கொடுங்கப்பா. பாவம் தானே அவங்களும். ஐயா சாமி, ஆளை விடு. ஏதோ தெரியாம வாய் தவறி சொல்லிட்டேன், போதுமா? போ, உனக்கு உடனே போய் நான் பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். சந்தோஷமா சாப்பிடு, சரியா? ஐ, கடை பிரியாணி ஜாலி 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 ஜாலி. சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க, அப்புறம் அவளுக்கு 2 பேரும் போட்டிக்கு வந்துருவாளுகள்ல. உங்க பிரச்சனைக்கே நான் வரல, வாங்குறது தான் வாங்குறேன். 3 வாங்கிட்டு வரேன், 3 பேரும் சாப்பிடுங்கப்பா. அதுக்கப்புறம் நீ ஒரு ஆள் சாப்பிட்டுட்டு அவளுக்கு 2 பேர்கிட்ட போய் போட்டு கொடுப்பேன். அவளுக்கு 2 பேரும் என்கிட்ட சண்டைக்கு வருவாளுங்க. உடனே எங்க அம்மா இருந்தா எனக்கு செய்வாங்களே, எங்க அம்மா இல்லாம போயிடுச்சு, ஐயோ ஐயோன்னு அவளுக்கு அழுவாளுங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? இது ஒரு நல்ல முடிவு தான்ப்பா, நல்ல முடிவு தான். அப்பா பாப்பா பாப்பா பாப்பா, இதுங்களை சமாளிக்கவே முடியலையே. அவ எப்படித்தான் சமாளிச்சான்? குழந்தைங்களை சமாளிக்கிறதுனா சும்மா போச்சா? அது அம்மாவால தான் முடியும். ஏய் நெட்டவள்ளி, என் புருஷன் வேலைக்கு ஆள் பார்த்துட்டானா? யாரை பார்த்து வச்சிருக்காண்டி? ரேவதி மூலமா தெரிஞ்சுக்கிட்டியாடி? அதுக்கு தானே வந்திருக்கோம். நீ அப்படி ஒரு ஓரமாக போய் நின்று, ரேவதி தான் வந்துக்கிட்டு இருக்கு, அதுக்கிட்ட யார் ஆள் பிடிச்சிருக்கா என்னன்னு கேட்குறேன். சம்பளம் மட்டும் ஒரு 5 லட்சம் கேட்க சொல்லுவோமாக்கா? 5 லட்சமா? ஏய், 5 லட்ச ரூபா ரொம்ப கஷ்டம்டி. ஒரு 10 லட்சமாக கேட்க சொல்லுடி. அதுவும் சரிதான். நான் போட்டு காசா பணமா? உன் புருஷன் 10,000 ரூபா காசு கொடுக்கறதே பெரிய காரியம். 10 லட்சம் கேட்டாக்கா தெரிச்சு பின்னாங்கால் புரடியில் அடிக்க ஓடிடுவாருக்கா உன் புருஷன். அதானே நம்மளுக்கு வேணும். ஆமாம் ஆமாம், அதான் வேணும். அதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலை தேடுவோமா? ஏண்டி, உன் புருஷன் தான் மாதம் லட்ச லட்சமாக சம்பளம் அனுப்புறான்ல, அதை வச்சுக்கிட்டு ஜாலியாக இருப்பியா? அதை விட்டுட்டு வேலைக்குன்னுட்டு ஏன்டி இப்படி பண்ணுற? உனக்கு எதுக்கு அந்த கவலை? பக்கத்தில் பேக்கரியில் வேலை இருக்குதான், வரியா? 2 பேரும் போய் விசாரிச்சுட்டு வருவோம். சரி சரி, வரேன். முதல்ல ரேவதி வந்தானே பார்த்துட்டு என்ன எதுன்னு விசாரி, அதுக்கப்புறம் உன்னோட வர்றேன். என்ன பண்ணி தொலைக்கிறது, உன்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். ஐயே ஜாலி, நாங்கள் வேலை தேட போகிறோமே. என்ன கருமாண்டா. என்ன நெட்டவள்ளி, நடு ரோட்டில் இப்படி நிற்கிற? எவனாச்சும் வண்டியை விட்டு ஏற்றிட மாட்டான்? ரேவதி, உனக்கு என்ன கண்ணு தெரியலையா? ரோடு அந்த பக்கம் இருக்கு, நான் நிற்கிறது ரோடு கிடையாது. ஆமாம் ரேவதி, முருகேசு மாமா வேலைக்கு ஆளு பார்த்துட்டாரா? என்னாச்சு சொல்லு கேட்போம். அதை யாராவது பேசிகிட்டு இருக்கிற? அந்த அண்ணன் பிச்சை எடுக்காத நீனு. கஷ்டப்பட்டு ஆளை கொண்டு போனாக்கா மாற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ தான் மறுபடியும் ஒரு ஆள் பிடிச்சிருக்கிற நாளைக்கு தான் அவங்க 2 பேரும் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. சம்பளம் எவ்வளோ என்ன எதுன்னா பேசிக்க போகிறாங்க. ஆள் பிடிச்சிட்டியா? யார் அது? யார் சொல்ல என்கிட்ட கொஞ்சம். சம்பளம்லாம் எவ்வளோ கேட்பாங்க? ரேவதி, உனக்கு ஏண்டி இவ்வளோ ஆர்வம்? என்ன தாண்டி காரணம்? அப்படி சொல்லி தொலையாண்டி நீயாச்சும். அந்த அண்ணன் தான் சொல்ல மாட்டேங்கிறாருன்னா நீயும் சொல்ல மாட்டேங்கிற. அதெல்லாம் ஒன்றுகிட்ட நான் அப்புறமா சொல்கிறேன். இங்கே பாரு ரேவதி, சம்பளம் மட்டும் சும்மா ஒரு 10 லட்சம் கேட்க சொல்லேன் மாதத்துக்கு. 10 லட்சமா? ஏண்டி நெட்டவள்ளி, வீட்டு வேலை செய்கிறதுக்கு மாதம் 10 லட்சம் சம்பளம் கொடுத்தா? ஐயோ ஐயோ, என்னடி சொல்கிற? இதெல்லாம் அநியாயமாக இல்லையாடி? இந்த ரேவதி, அதிர்ச்சி ஆகாத, சும்மா ஒரு ஜாலிக்கு அப்படியே சொல்லி பார்க்க சொல்லு. உனக்கு கமிஷன் டபுள் மடங்கு நான் கொடுக்குறேன். முருகேசு மாமா கொடுக்காட்டி என்ன, நான் கொடுக்குறேன் சொல்லு. கேட்டுக்கிட்டு மாமா என்ன பதில் சொன்னார்னு மறக்காம என்கிட்ட சொல்லு. நாளைக்கு நானும் உன்னை வந்து இங்கே பார்க்குறேன். போயிட்டு வரட்டுமா? பாய், வரட்டா. 10 லட்சம் 10 லட்சம், ஐயோயோ 10 லட்சம்மா? 10 லட்சம் கொடுத்தா நானே வீட்டு வேலைக்கு போயிடுவேனே. நான் எதுக்கு இந்த புரோக்கர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்?
10 லட்சமா? ஐயோ எனக்கு தலையெல்லாம் சுத்துதே.